ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி காலிஃப்ளவரும் முட்டையும் சேர்த்து ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய்கறியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம், அதாவது முட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டிஃப்ரென்ஸான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பூவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பூவை கட் பண்ணும்போது இந்த மாதிரி காம்போடு சேர்த்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் பூ ரொம்ப நேரத்துக்கு உதிராமல் இருக்கும் நம்ம பரட்டி எடுக்கும்போது. இல்லைன்னா உதிரியாக போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ண பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பூவை போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் பூவில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி, அந்த கிருமி ஏதாவது இருந்ததுனாலும் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த பூவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்துகிட்டு ஒரு நார்மல் வாட்டரில், டேப் வாட்டர், ரன்னிங் வாட்டரில் போட்டு ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கழுவி எடுக்கும்போது பூ நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சம் காஞ்ச பூவாக இருந்ததுனாலும் இந்த மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை 2 பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க, ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பரட்டி விட்டுடலாம். காலிஃப்ளவர் வதங்க வெங்காயமும் சேர்த்து வதங்கி வரணும். அப்போ தான் ரெண்டும் ஒரே ஈவனாக வதங்கி வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரை நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா குக்காகி வரட்டும். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளே சட்டுன்னு வெந்துடும். ஒரு நிமிஷம் கழித்து திரும்ப ஒரு முறை எடுத்து நல்லா பரட்டி விடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நல்லா இது சுருள வதங்கி வரணும். அப்போ தான் இந்த பொரியலுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். திரும்ப ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த டைமில் காலிஃப்ளவர் நல்லாவே வெந்து வந்திருக்கும். அந்த தண்டு பகுதியை லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கிள்றதுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கிள்ளி பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். திரும்ப ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் பக்கமே வெந்துருச்சுங்க. இந்த தடவை நல்லா பரட்டி விட்டு பாருங்கள். காலிஃப்ளவர் தண்டு நல்லா கிள்றதுக்கு வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் பூ சாப்பிடும்போது நரிச்சுன்னு இல்லாமல் இருக்கும். காம்பு பகுதியை கிள்ளி பார்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக கிள்றதுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுடுங்க. இதில் ஃபஸ்ட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுக்கிறோம். அப்படின்னும் போது இதோட டேஸ்ட் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் முட்டை சேர்க்கலைன்னா இந்த டைம்லேயே நீங்கள் மசாலா சேர்த்து பரட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தனியாக எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவோட காலிஃப்ளவர் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முட்டையோட குவான்டிட்டியுமே உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே நேரம் குவான்டிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும்.
வெறுமனே முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விடும்போது பூ ரொம்ப உதிர்ந்துடாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப உதிர்ந்துருச்சுன்னா உதிரி உதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. காலிஃப்ளவரில் முட்டை நல்லா கோட்டிங் ஆகி பரட்டி வரணும், அந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பரட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இது கூட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த டேஸ்டான பொரியல் ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இது எல்லா விதமான குழம்பு ரைஸ் கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி கூட ஸ்டஃபிங் வச்சுமே சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.